ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மற்ற மொழியில் டப் செய்து மெகா ஹிட்டான ஒரு 15 திரைப்படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கேப்டன் அவர்கள் மற்ற மொழியில் வந்து நடிச்சதில்ல, ஆனால் அவர் நடித்த தமிழ் திரைப்படங்கள் மற்ற மொழியில் டப் செய்து அங்கேயும் வந்து மெகா ஹிட் ஆயிருக்கு. 100 நாள் முதல் 175 நாள்லாம் வந்து திரைப்படங்கள் வந்து ஓடி இருக்கு. மற்ற மொழியில் டப் செய்து தெலுங்கு, கன்னடா, மலையாளத்திலாம் நம்புற விதமாக ஆதாரத்தோட மற்ற மொழியில் இருக்கிற அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. 100 நாள் 175 நாள் போஸ்டர் எல்லாமே. அந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற திரைப்படம் காத்திருந்தால் திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ மலையாளத்தில் ஒரு போஸ்டர் அழகாக ஒன்று கிடச்சிருக்கு, 100வது நாள் போஸ்டர். ஸோ இந்த வைதேகி காத்திருந்தால் தமிழில் 1984 தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆகி சம போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. விஜயகாந்த் அவர் கூட அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழில் ஏ சென்ட்ரு, பி சென்ட்ரு, சி சென்ட்ரு எல்லா சென்ட்ரிலையும் அனைத்து சென்ட்ரிலையும் வேற லெவலில் ஹிட். இந்த திரைப்படம் அப்படியே டப் ஆகி தெலுங்கு, மலையாளம் அப்படி இப்படி போகி 100 நாட்கள் முதல் 125 150 நாட்கள் கூட மற்ற மொழியில் வந்து வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் நல்லாவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு. ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் அவரோட ஒரு தமிழ் திரைப்படம் முதல் முறையாக ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் மற்ற மொழியில் வந்து ஆகியிருக்கு அப்படின்னா இந்த வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் தான். சில பேர் சட்டம் ஒரு இருட்டை கூட தமிழ்ல இருந்து மற்ற மொழியில் டப் ஆகி 100 125 நாளில் வந்து ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நம்புற மாதிரி போஸ்டர்ஸ் இல்லை, ஸோ அதனால சொல்லவில்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படம் தான். இந்த திரைப்படம் 1986 தமிழில் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட 100வது போஸ்டர் மலையாள போஸ்டர் அஃபிஷியலாக வந்து இருக்குது அதிகாரப்பூர்வமாக. அதே போல் இந்த திரைப்படம் தமிழில் 175 200 நாட்கள் வரைக்கும் திரைப்படம் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வெள்ளி விழா மூவி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படத்தில் கேப்டன், ராதா ரவி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் இசையில் பாடலாம் வேற லெவல் ஹிட். வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் மாரி அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படமும் நம்ம ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான் வந்து இயக்கியிருந்தாங்க கேப்டன் அவர்களை வைத்து. ஸோ இந்த திரைப்படமும் அழகான ஒரு காதல் கலந்த ஒரு சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம். மற்ற மொழியிலையும் இந்த அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படம் ஒரு சம போட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி இந்த திரைப்படம் மலையாளம் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் திரைப்படம் வந்து அருமையாக வந்து ஓடி இருக்கு. ஸோ நிறைய திரைப்படங்கள் டப்பாகி தான் இருக்கும். எப்பவுமே எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு படம் வந்து டப்பாகி போனாலே அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் குரல் மட்டுமே மாறுமே தவிர்த்து ஸோ அந்த படம் அப்படியே வந்து தமிழில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து தெலுங்குலையும் வரும். என்ன குரல் மட்டும் தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு வந்து டப்பாகி போகும். மற்றபடி நம்ம கேப்டனோட திரைப்படம் தான் என்ன கேப்டனுக்கு பதிலாக வேற யாரோ வந்து மற்ற மொழியில் வந்து பேசியிருப்பாங்க. அது நம்மளால் வந்து கேட்க முடியாது, சலிக்கவும் முடியாது. ஸோ அம்மன் கோவில்களுக்கால மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தூர பூவே 1988 தமிழில் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் தமிழில் 250 நாள் வரைக்கும் ஓடிருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த திரைப்படம் தெலுங்குலையும் 175 நாள் ஓடிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டப்பான ஒரு திரைப்படம் கேப்டன் அவர்கள் நடித்து டப்பாகி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த செந்தூர பூவே திரைப்படம் தான் வந்து சொல்லுவேன். அதுக்கான அதிகாரப்பூர்வமான போஸ்டர் வந்து இருக்குது, தெலுங்கு போஸ்டர். ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவராஜ் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. 1988 வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் அவர்களுடன் இணைந்து ராம்கி அவர்களும் ஒரு இன்னொரு ஹீரோவாக வந்து நடிச்சிருப்பாங்க. மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நட்புக்காக ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க. அதேமாரி நிரோஷா, வாகை சந்திரசேகர் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. ஆனந்த்ராஜ் அவர்கள் தான் ஃப்ளாஷ்பேக்கில் வில்லனாக வந்து நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படத்தோட சக்ஸஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. தமிழ்லையும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், அதேமாரி டப்பாகி மற்ற மொழியும் நல்லா வந்து ஓடிச்சு. குறிப்பாக தெலுங்குல 175 நாள் வரைக்கும் ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளிவிழா மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம செந்தூர பூவே திரைப்படம். நல்ல ஒரு வெற்றி. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படம் தான். லியாகத் அலி கான் இயக்கத்தில் 1989 வந்து ரிலீஸ் ஆச்சு. தமிழில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். 150 175 நாள் வரைக்கும் கூட ஓடி இருக்கு. பட் இந்த திரைப்படம் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு. 100 நாள் போஸ்டர் எதுவும் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் வந்து மற்ற மொழியிலையும் நல்லா வந்து டப் செய்து அதிக நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படம் மற்ற மொழியிலும் விஜயகாந்த் அவர்களோட அதிரடி மட்டும் விரும்பவில்லை, அவரோட நடிப்பே வந்து விரும்பியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்ற மொழியிலையும். ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படமும் மற்ற மொழியில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரை ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்லாம் வந்து கேப்டன் அவர்கள் திரைப்படம் அப்படின்னாலே வந்து வேற லெவலில் ஹிட் ஆகும், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வந்து மற்ற மொழியில் வந்து ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஃபார்முலா. கமல் மற்றும் ரஜினி அவர்களோட திரைப்படங்கள் மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் 80ஸ்ல நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்களும் ஒர்க் அவுட் ஆகிற திரைப்படங்கள். பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக வந்து அமைஞ்சது. மற்ற மொழிகளில் டப் ஆகி 100 நாட்கள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு. ஸோ இந்த ஒரு போஸ்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் 100 நாள் போஸ்டர்லாம் வந்து கிடைக்கவில்லை. ஆனால் 100% வந்து ஓடி. இது வரைக்கும் 4 திரைப்படங்கள் சொல்லிருக்கேன். 5வது புலன் விசாரணை திரைப்படம் 1990 பொங்கல் அன்னைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். 175 200 225 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. தமிழை போலவே வந்து மற்ற மொழிகளிலும் டப் செய்து புலன் விசாரணை திரைப்படம் சம போட்டுச்சு அந்த 1990ல. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்.கே. செல்வமணி அவர்களோட முதல் திரைப்படம். நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். அதே போல இந்த திரைப்படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து சுப்ரீம் ஸ்டார்
சரத்குமார் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட கதாபாத்திரம் ரொம்ப வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மட்டுமின்றி எங்கெங்கெல்லாம் திரைப்படம் வந்து டப் பண்ணி விட்டாங்களோ எல்லாத்துலேயுமே வந்து ஸோ நம்ம சரத்குமார் அவர்கள் ஒரு நல்ல பேர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பேர் வந்துச்சு, அது கூட வந்து புகழ் வந்துச்சு. தமிழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம் புலன் விசாரணை திரைப்படத்தை. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்க்க சலிக்கவே சலிக்காது, அந்த அளவுக்கு வந்து அருமையாக இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பார் ஆர்கே செல்லுமணி அவர்கள். ஸோ அதனாலேயே இந்த திரைப்படம் மற்ற மொழியிலும் டப் செய்து இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. 100-150 நாட்களுக்கு மேலே ஓடி இந்த புலன் விசாரணை திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆர்கே செல்லுமணி கேப்டன் கூட்டணி தான். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் 1991 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழில் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது. வரலாற்று சார்ந்த வசூல் சாதனை வந்து பெற்ற திரைப்படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் அதிக வசூல் செய்து தமிழில் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதே போல் இந்த திரைப்படமும் மற்ற மொழியிலையும் சாதாரணமாக டப் செய்து சாதாரணமாக தான் வந்து வெளியிட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து மற்ற மொழியிலும் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. திரைப்படத்தோட சரியான போஸ்டர்ஸ் வந்து கிடைக்கவில்லை மற்ற மொழிகளில் இருந்து. ஆனால் இந்த திரைப்படம் 100 நாள், 150, 175 நாள் கூட இந்த திரைப்படம் வந்து ஓடி இருக்கு மற்ற மொழிகளிலும். தெலுங்கு, மலையாளத்தில் நம்ம கேப்டன் அவர்களுக்கு எஸ்பெஷலி வந்து தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த டைம்லேயே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஈக்குவல் டு சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி வந்து நிறையா வந்து பேசியாச்சு இந்த திரைப்படத்தை பற்றி தமிழில். ஆனால் இந்த திரைப்படம் தெலுங்கு மற்றும் மலையாளத்திலையும் வந்து சமப்போடு போட்டிருக்கு. அதேமாரி ஹிந்தியில் பண்ணி விட்டாங்க, அங்கேயும் வந்து சமப்போடு போட்டிருக்கு. மொத்தத்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கண்டிப்பாக சொல்லலாம். தமிழ் மட்டுமின்றி எல்லாம் எங்கெங்கெல்லாம் டப் பண்ணாங்களோ அனைத்து இதுலையும். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகர காவல் திரைப்படமும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் போல தான். அதே 1991 தான் தமிழில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதேமாரி மற்ற மொழிகள்லையும் இந்த திரைப்படம் வந்து டப் ஆச்சு. தமிழில் 175-200 நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வெள்ளி விழா மூவி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். அதே போல் மற்ற மொழியும் டப் செய்து 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. இது தெலுங்கு போஸ்டரா இல்லை கன்னட போஸ்டரா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. பார்த்தவங்க தெரிஞ்சா சொல்லுங்கள். ஸோ இந்த திரைப்படம் நம்ம தமிழ் மட்டுமின்றி கேப்டன் பிரபாகரன் படம் போலவே அந்த 1999 ஸோ இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஹிட்டாக வந்து அமைஞ்சது. தமிழில் எல்லாத்துக்கும் தெரியும். கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துக்கு டஃப் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் கேப்டன் பிரபாகரனா மாநகர காவலா அப்படின்னு வரும்போது முதல்ல கேப்டன் பிரபாகரன் தான். இந்த மாநகர காவல் திரைப்படத்தை தியாகராஜன் அவர்கள் வந்து திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட 150வது ப்ரொடக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த திரைப்படம் வந்து உருவாச்சு. ஸோ இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து சுமா, லக்ஷ்மி, ஆனந்த்ராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. கூடுதமான ஒரு வில்ல கதாபாத்திரத்தில் வேற லெவலில் வந்து நடிச்சிருப்பாரு ஆனந்த்ராஜ் அவர்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படமும் மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி டப் பண்ணி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து வரவேற்பத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மாநகர காவல் திரைப்படம் பொறுத்தவரை தமிழ் மட்டுமின்றி 100 நாட்களுக்கு மேலே மற்ற மொழியிலும் வந்து ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஹிட் அடிச்சிருக்கு. அதற்கான அதிகாரப்பூர்வமான போஸ்டர் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனோட சின்ன கவுண்டர் திரைப்படம். ஸோ சின்ன கவுண்டர் திரைப்படம் தமிழில் 1992 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆர்வி உதயகுமார் அவர்கள் இயக்கத்தில். இந்த திரைப்படம் மற்ற மொழியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. 100 நாள், 150 நாள் போஸ்டர் வந்து கிடைக்கல. பட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் தமிழில் 250-275 நாட்கள் மேலே ஓடி இருக்கு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் மற்ற மொழியில் வந்து 100 நாள், 150 நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து கடந்து மற்ற மொழியிலும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு சின்ன கவுண்டர் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் நான் எப்பவும் போல சொல்ல மாரி தான், கேப்டன் அவர்களுக்கு அதிரடி ரசிகர்கள் மட்டும் இல்லை, மற்ற மொழிகளில் வந்து கேப்டன் அவர்கள் திரைப்படங்கள் நல்லாந்தாலே வந்து நல்லா வந்து ஓடுற மாரி படங்கள் வந்து இருக்கு. அதுக்கு உதாரணம் இந்த சின்ன கவுண்டர் திரைப்படம், அருமையான ஒரு திரைப்படம். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுபதி ஐபிஎஸ் 1994 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படமும் நம்ம தமிழில் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் 200 நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி இருக்கு. பி வாசு அவர்கள் இயக்கத்தில், இளையராஜா அவர்கள் இசையில் இந்த திரைப்படம் மற்ற மொழியில் வந்து டப் செய்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அதிகப்படியாக வந்து 100 நாள் வரைக்கும் மற்ற மொழியில் வந்து நல்ல ஓடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி, நல்ல ஒரு லாபம் கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏவிஎம்மோட சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம். இந்த படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இணைந்து மீனா, எம்என் நம்பியார், கசான் கான், கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பல நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்கும். மொத்தத்தில் இந்த சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழியிலும் வந்து சக்கப்போடு போட்ட திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு லாபம் கொண்ட திரைப்படமாக வந்து அமைஞ்சது சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் மற்ற மொழிகளிலும். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஏழை ஜாதி திரைப்படம் 1993 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் தமிழில் மிக எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெள்ளிவிழா மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் 100 நாள், 125 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. இதே திரைப்படம் மற்ற மொழியிலையும் வந்து 100 நாள் வரைக்கும் ஓடி இருக்குன்னா ஒரு சர்வசாதாரண விஷயம் கிடையாது. இந்த படம் கொஞ்சம் சுமாரான ஒரு திரைக்கதை தான்.
இருந்தாலும் வந்து மற்ற மொழியிலையும் இந்த ஏழை ஜாதி திரைப்படம் மிகவும் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான். வசூல் சாதனை படுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமா மட்டுமின்றி எங்கெங்கெல்லாம் டப் பண்ணாங்களோ எல்லா இடத்துலையுமே நல்ல வசூல் செய்து 100 நாள் வரைக்கும் ஓடி இருக்க அதிகாரப்பூர்வமான போஸ்டர்லாம் வந்து இந்த ஏழை ஜாதி திரைப்படத்துக்கு வந்து விஜயகாந்த் அவர் கூட பெரிய பெரிய படங்களுக்குலாம் 100 நாள் போஸ்டரே வந்து இல்லை. ஆனால் அந்த ஏழை ஜாதி திரைப்படத்துக்கு 100 நாள் போஸ்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வானத்தை போல ரமணா திரைப்படம்லாம் சொல்லுவான், ஆனால் போஸ்டர் வந்து இருக்காது. நம்ம மக்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து போஸ்டர் இருந்தால் தான் சில பேர் வந்து நம்புவாங்க. கேப்டன் ரசிகர்களுக்கு தெரியும் கேப்டன் படம் மற்ற மொழியில் டப் பண்ணால் நல்லா ஓடுன்னு. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தை போல திரைப்படம் தமிழில் 2000 இடத்துல பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. நம்ம விக்ரம் அவர்கள் இயக்கத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் இந்த திரைப்படம் 250 நாட்கள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி இருக்கு. 175 நாள் போஸ்டர்லாம் வந்து தமிழில் வந்து இருக்கு. வெளியில மூவி கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் தெரியும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைந்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். அதே போல் இந்த திரைப்படம் மற்ற மொழியிலையும் வந்து ரொம்பவே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு இந்த திரைப்படம். ஸோ போஸ்டர்ஸ் சுத்தமாக வந்து கிடைக்கவே இல்லை வானத்தை போல திரைப்படத்தோட போஸ்டர்ஸ். ஆனால் இந்த திரைப்படம் மற்ற மொழியில் 100 நாள் வரைக்கும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நல்ல லாபத்தை வந்து ஏற்படுத்துகிற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழியிலையும் டப் பண்ணி நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல் மூவி தான் வானத்தை போல. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ரமணா 2002 தீபாவளியை முன்னிட்டு தமிழில் ரிலீஸ் ஆச்சு. AR முருகதாஸ் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை, கேப்டன் அவர்களோட அற்புதமான ஒரு நடிப்பை வந்து சூப்பராக வந்து அழகாக வந்து விரிவாக்கமாக வந்து காமிச்சிருப்பாரு. அருமையாக வந்து பிரமாதம் மேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். AR முருகதாஸ் அவர்கள் தமிழில் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். 150 175 நாள் கூட ஒரு சில இடத்துல போயிருக்கும். அதே போல மற்ற மொழியில் டப் செய்து 100 நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு ரமணா திரைப்படம். அதிகாரப்பூர்வமான போஸ்டர் வந்து கிடைக்கவில்லை. ஆனால் வந்து சில பல போஸ்டர்லாம் வந்து வச்சிருந்தா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் ரமணா திரைப்படம் நம்ம தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழியில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி அப்படின்னு. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே வந்து 15 திரைப்படத்திட்ட சொல்லிட்டேன். மேலும் சில படங்கள்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயகம் திரைப்படம்லாம் மற்ற மொழியெலாம் 100 நாள் ஓடி இருக்கு. பெரிய விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம தமிழ்லேயே வந்து தாயகம் திரைப்படம் ஏதோ ஒரு சில இடங்களில் 100 நாள் ஓடுறதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு காட்சி வச்சு ஓட்டினாங்க. ஆனால் மற்ற மொழியில் 100 நாள் ஓடுறதுக்குன்னா பெரிய விஷயம் தான் தாயகம் திரைப்படம். ஏன்னா வந்து விமர்சன ரீதியாக அந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து விமர்சனங்கள் சரியாக வரவே இல்லை. கலவையான விமர்சனங்கள் தான். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு அபோவ் ஆவரேஜ் இல்லை கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் தாயகம் திரைப்படத்தை. அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு சென்டரில் ஏதோ போயிடுச்சு. அதேமாரி மற்ற மொழியில் 100 நாள் ஓடு இருக்கு. பெரிய விஷயம் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட திருமூர்த்தி பவித்ரன் அவர்கள் இயக்கத்தில் 1995 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படமும் 100 நாள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மற்ற மொழியில் வந்து ஓடி இருக்கு. அதே போல் தமிழ்லையும் வந்து அதிகப்படியாக வந்து 100 நாள் வரைக்கும் தான் ஓடி இருக்கு. பவித்ரன் அவர்கள் இயக்கத்தில் சூரியன் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கொடுப்பாரு பவித்ரன் அவர்கள் கேப்டன் அவர்கள் வைத்து அப்படின்னு நினைச்சாங்க தமிழ் ரசிகர்கள் எல்லாமே. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஏதோ நம்ம கேப்டன் அவர்கள் நடிச்சதால இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக வசூல்றதே ஏதோ ஓரளவு போச்சு தமிழ்லேயே. அதேமாரி மற்ற மொழியிலையும் ஏதோ அப்படி இப்படி 100 நாள் வரைக்கும் போயிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் சில படங்கள் கேப்டனோட படங்கள் சரியாக போகலனாலும் மற்ற மொழிகளில் இந்த திருமூர்த்தி தாயகம் போன்ற திரைப்படங்களை நல்லா வந்து ரசித்து பார்த்துருக்காங்க. அதுக்கு உதாரணம் இந்த போஸ்டர்ஸ்லாம். மொத்தத்தில் இந்த திரைப்படமும் கமர்ஷியலாக ஒரு ஹிட். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் நல்லவன் திரைப்படமும் நம்ம தமிழில் 100 125 150 நாள் கூட ஓடி இருக்கும். அதேமாரி மற்ற மொழியிலையும் இந்த திரைப்படம் வந்து 100 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. போஸ்டர் வந்து 100 நாள் போஸ்டர் கிடைக்கல. பட் சில போஸ்டர்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் 100 நாள் போஸ்டர் கிடையாது. இந்த படம் கமர்ஷியலாக வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட். வசூல் ரீதியாக நல்ல ஒரு ஹிட் தான். அதேமாரி மற்ற மொழியிலையும் ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் போய் 100 நாள் வரைக்கும் போய் நல்ல ஒரு பேரை வந்து வாங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு அருமையான ஒரு திரைப்படம். கேப்டன் அவர்கள் இரட்டை வேடத்தில் அற்புதமாக வந்து நடிச்சிருப்பாரு. தம்பியாக இந்த படத்தை இயக்குனது நம்ம SP முத்துராமன் அவர்கள். ஸோ மொத்தத்தில் இந்த நல்லவன் திரைப்படம் தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழிகளிலையும் டப் செய்து 100 நாள் வரைக்கும் ஓடின ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மூவி தான். அதிகாரப்பூர்வ போஸ்டர் இல்லைனாலும் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு மறைந்த இயக்குனர் நடிகருமான மனோபல இயக்கத்தில் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இந்த திரைப்படம் தமிழில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு 100 நாள் 175 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழிகளிலும் இந்த திரைப்படம் டப் செய்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது 100 நாள் வரைக்கும் ஓடி. அதிகாரப்பூர்வ போஸ்டர் கிடையாது. பட் கேப்டன் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலே இந்த திரைப்படத்தை வந்து நான் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்கேன், சர்ச் பண்ணி. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு 100 நாள் வரைக்கும் மற்ற மொழியிலும் ஓடி இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் பொன்மன செல்வன் P. வாசு அவர்கள் இயக்கத்தில் 1989 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். பிளாக் பஸ்டர் கூட கண்டிப்பாக சொல்லலாம். 150 நாள் வரைக்கும் திரையரங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு தமிழில். அதே போல் மற்ற மொழியின் திரைப்படம் வந்து டப் செய்து 100 நாள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி மற்ற மொழியில் நல்ல லாபத்தை எடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது நம்ம பொன்மன செல்வன் திரைப்படம் வசூல் ரீதியாக. அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் ஹானஸ்ராஜ் 1994 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. KS ரவி இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. இளையராஜா அவர்கள் இசையே. கேப்டனுக்கு இந்த திரைப்படம் வந்து 1994 ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது வசூல் ரீதியாக. அதேமாரி இந்த திரைப்படம் மற்ற மொழியிலையும் வந்து நல்ல பேர் போய் ஒரு 100 நாள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அதிகாரப்பூர்வ போஸ்டர் இல்லைனாலும் இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி தான். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் கூட
வல்லரசு திரைப்படம். வல்லரசு திரைப்படம் 2000 தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. மகாராஜன் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. தேவா அவர்கள் இசை. இந்த திரைப்படம் 125 நாள் வரைக்கும் தமிழில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அதே போல் இந்த திரைப்படம் வந்து மற்ற மொழியிலையும் டப் செய்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. 100 நாள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு வல்லரசு திரைப்படம். கிட்டத்தட்ட அந்த வல்லரசு திரைப்படம் ஒரு நல்ல ஒரு மூவி தான். பட் இருந்தாலும் ரன்னிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் தமிழில். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. அதே போல் மற்ற மொழியில் வந்து அதிகப்படியாக வந்து 100 நாள் வரைக்கும் தான் ஓடி இருக்கு. அதுக்கும் மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திரைப்படங்களில் தவிர்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று என் ஆசை மச்சான் திரைப்படம். தமிழில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். மற்ற மொழியில் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கே சரியாக தெரியல. ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த திரைப்படம்லாம் டப்பாகி எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு தெரியல. 100 நாள் ஓடி இருக்காண்டு. ஏன்னா வந்து கேப்டன் திரைப்படங்கள் வந்து ஒரு சிலது தமிழில் வந்து நல்லா போகலாம், மற்ற மொழியில் வந்து நல்லா போகும். அந்த ஜனங்களுக்கு வந்து பிடிக்கும். தமிழில் வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னா மற்ற மொழியில் வந்து சரியாக போகல. அந்த இதில் வந்து இதை கொஞ்சம் கேள்விக்குறியில் என் ஆசை மச்சான் திரைப்படத்தை வந்து நான் சொல்லலை. அதேமாரி கேப்டன் அவர் கூட எங்கள் அண்ணா திரைப்படமாக இருக்கட்டும், அதேமாரி சொக்கத்தங்கம் திரைப்படமாக இருக்கட்டும், தவசி திரைப்படமாக இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போகலாம். பல படங்கள் வந்து இருக்குது. முக்கியமாக சத்ரியன் திரைப்படம். இந்த படங்களோட ரிசல்ட் எனக்கு தெரியாதால இந்த திரைப்படங்கள்லாம் நான் சொல்லல. ஸோ மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சால், ஸோ இந்த படங்கள்லாம் வந்து மற்ற மொழியிலும் டப் செய்து வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நினைவு ஒரு சங்கீதமும் வெள்ளி விழா மூவி நம்ம தமிழ் சினிமாவில், ஆனால் மற்ற மொழியில் எப்படி போச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ண வரைக்கும் சரியாக வந்து கிடைக்கவே இல்லை ரிசல்ட். அதனால தான் இந்த நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படமும் சொல்லல. அதே போல் ஊமை விழிகள் திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. ஆனால் வந்து மற்ற மொழி வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காதால அதையும் வந்து சொல்லல. சில இதெல்லாம் வந்து எனக்கு தெரியலனாலும் கேப்டன் ரசிகர்களுக்கு அந்த 80s இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் சேனலுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.